லூக்கா எழுதின சுவிசேஷம் 20:21 வாசிக்க கேட்போம். மேலும் அவர், தேவனுடைய ராஜ்யத்தை நான் எதற்கு ஒப்பிடுவேன்? நீங்க வேதத்தில் பார்த்தீங்கன்னா 4 வசனத்துக்குள்ள 2 உவமையும் ஒரே மிக்கையா சொல்லி முடிச்சிருப்பார். ஆமே, இது ரெண்டுக்கும் ஒன்று லிங்கு. ஆமே, ஒன்று லிங்கு. புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றாள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதை இப்படியும் பிரசங்கம் பண்ணலாம். எப்படின்னா, ஒரு பிடி மாவு எடுத்து 3 பிடி மாவில் ஒரு கைப்பிடி மாவு எடுத்து 3 பிடி மாவுக்கு உள்ளே வச்சு வச்சு எல்லாம் புளிக்க வைக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நம்முடைய உள்ளத்தை எல்லாம் பூர்ணப்படுத்தி பூர்ணமாக ஆண்டவர் அந்த இதில். ஆனால் புளித்த மா வேதத்தில் தீமையை குறிக்கிறது. அதனால அப்படி போகிறது சரின்னு சொல்லல, சரி இல்லைன்னு சொல்ல வரல. பட்டு புளித்தமா எதை குறிக்கிறது? பறவை எதை குறிக்கிறது? பொல்லாங்கானை குறிக்கிறது. இந்த புளித்தமா எதை குறிக்கிறது? தீமையை குறிக்கிறது. ஹல்லேலூயா. புளித்தமா பழைய ஏற்பாட்டில் உள்ளதை பார்க்கண்டா, டைம் இல்லை. புதிய ஏற்பாட்டின் புளித்தமா என்பது பரிசேயர் சதிசேயருக்கு ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கிறது. சதிசேயர் பரிசேயர்னா யாரு? தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாம இருதய கடினம் பட்டவர்களை. இருதய கடினம். முதன்மையான பாவம் என்னது? இருதய கடினம். ஆமென், ஹல்லேலூயா. சதிசேயருக்கு ஒப்பிட்டு பேசப்படுகிறது. மத்தேயு 16:5-6. மத்தேயு 16:5-6. சீக்கிரமா போ. அவருடைய சீசர்கள் அவர்களை அக்கறை சேர்ந்தபோது அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்றார். ஹல்லேலூயா. சபையில் பரிசேயன் சரிசேயனுடைய புளித்தமா குறித்து எச்சரிக்கை. ஒரு ஸ்திரீ ஒரு பானைக்குள்ள 1 படி மாவு எடுத்து 3 படி மாவுக்குள்ள வச்சு அத்தனையும் புளிச்சு நாசமா போய் அந்த பானையை தூர கொட்டுறது போல சபை இருக்கக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனாவது வசனம் வாசித்தா? 5 முடிஞ்சா? 5, 6 ஒருக்கோட வாசி. சீசர்கள் அக்கறை சேர்ந்தபோது மறந்து போனார்கள். இயேசு அவர்களை நோக்கி, என்பவர்களிடத்தில், அதை ஒரு கடவாசி, என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். புளித்த மாவு என இருதய கடினத்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள்.